ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வணக்கம். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை 2வது அத்தியாயம் 39வது ஸ்லோகம். ஏஷா தே விஹிதா சாங்கியே புத்திர் யோகே த்விமாம் ஷுணோ புத்யா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. ஏஷாக இவையெல்லாம் தே உனக்கு அபிஹிதா விவரித்தேன், சாங்கே ஆய்வு அறிவினால், புத்தி அறிவு, யோகே பலனை எதிர்பார்க்காமல் செயல்படுதல், தூ ஆனால், இமாம் இந்த, ஷ்ருணு கேள், புத்தியா அறிவால், யுக்தகா இணைக்கப்பட்ட, யயா எதனால், பார்த்த பிதாவின் மகனே, கர்மபந்தம் பிரஹாஸ்யசி நீ விடுதலை பெறுவாய். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபுபாதா அவர்கள், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சம்ஸ்தாபக ஆச்சாரியர். மொழிபெயர்ப்பு. சாங்கிய தத்துவத்தின் ஆய்வறிவை உனக்கு இதுவரை விளக்கினேன். பலனை எதிர்பாராமல் ஒருவன் செய்யும் யோகத்தை பற்றிய அறிவை இப்போது கேள். பிதாவின் மகனே, இந்த அறிவோடு செயல்பட்டால் கர்மபந்தத்திலிருந்து நீயே உன்னை விலக்கிக் கொள்ள முடியும். பொருளுரை. வேத அகராதியான நிருக்தியின்படி சாங்கியம் என்றால் பொருள்களை விரிவாக விளக்குவது என்று பொருள். இது ஆத்மாவின் உண்மை இயல்பை விளக்கும் தத்துவத்தை குறிப்பதாகும். யோகம் புலனடக்கத்தை உள்ளடக்கியது. போரிட மறுத்த அர்ஜுனனின் நோக்கம் புலனுக்கட்சியை அடிப்படையாக கொண்டது. அர்ஜுனன் தனது முக்கிய கடமையை மறந்து போரிலிருந்து விலக விரும்பினான். ஏனெனில் திருதராஷ்டிரரின் பிள்ளைகளான தனது சகோதரர்களை வெல்வதால் கிடைக்கும் ராஜபோகத்தை விட உறவினரையும் நண்பர்களையும் கொல்லாமல் இருப்பதால் தான் மிகவும் மகிழ்வடையக்கூடும் என்று அவன் எண்ணினான். இரு விதங்களிலும் அடிப்படை கொள்கை புலனுக்கட்சியே. அவர்களை கொல்வதால் அடையும் மகிழ்ச்சி, அவர்களை உயிர் வாழ்வதை காண்பதால் அடையும் மகிழ்ச்சி இரண்டுமே சுய புலனுக்கர்வை அடிப்படையாக கொண்டதாகும். ஏனெனில் இவற்றில் பகுத்தறிவும் கடமையும் இழக்கப்படுகின்றன. எனவே அர்ஜுனன் தனது பாட்டனாரின் உடலை கொல்வதால் அவரது ஆத்மாவை கொல்வதில்லை என விளக்க விரும்பினார் கிருஷ்ணர். மேலும் தான், அதாவது பகவான் உட்பட்ட அனைத்து தனிநபர்களும் நித்தியமாக தனிநபர்களே. அவர்கள் கடந்த காலத்திலும் தனிநபர்களாகவே இருந்தனர், தற்போதும் தனிநபர்களாகவே இருக்கின்றனர், எதிர்காலத்திலும் தனிநபர்களாகவே இருப்பார்கள். ஏனெனில் நாம் எல்லோரும் நித்தியமாக தனித்தனி ஆத்மாக்களே என்பதையும் அவர் விளக்கினார். உடையை போன்றிருக்கும் நமது பௌதீக உடல்களை மட்டுமே நாம் பல விதங்களில் மாற்றிக்கொண்டுள்ளோம். ஆனால் நமது தனித்தன்மை பௌதீக உடையின் பந்தத்திலிருந்து நாம் விடுதலை பெற்ற பின்னும் நம்முடன் இருக்கும். ஆத்மாவையும் உடலையும் பற்றிய ஆராய்ச்சி அறிவு பகவான் கிருஷ்ணரால் தெள்ள தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோணங்களிலிருந்து நோக்கியதால் பெறப்பட்ட ஆத்மா மற்றும் உடலை பற்றிய அறிவு நிருக்தி அகராதியின்படி சாங்கிய என்று இங்கே உரைக்கப்படுகிறது. இங்கே விவரிக்கப்பட்டுள்ள சாங்கியத்திற்கும் நாத்திக கபிலரது சாங்கியத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. போலி கபிலரது சாங்கியத்திற்கு வெகு காலத்திற்கு முன்பே பகவான் கிருஷ்ணரின் அவதாரமான கபில தேவரால் அவரது தாய் தேவஹூதிக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் சாங்கிய தத்துவம் விரித்துரைக்கப்பட்டது. பரம பிரபுவான புருஷர் இயக்கமுடையவர் என்றும், பிரகிருதியை பார்ப்பதால் அவர் படைக்கின்றார் என்றும் அவரால் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இது வேதங்களிலும் கீதையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. பகவான் தனது எளிமையான பார்வையின் மூலமாகவே
அணுவை போன்ற தனி ஆத்மாக்களை பிரகிருதியில் இயற்கையில் கருவுறச் செய்ததாக வேதங்களில் உள்ள விளக்கம் குறிப்பிடுகின்றது. இந்த தனி ஆத்மாக்கள் அனைவரும் ஜட உலகில் புலனுக்கர்ச்சிக்காக உழைக்கின்றனர். ஜட சக்தியின் மயக்கத்தால் அவர்கள் தம்மை அனுபவிப்பவர்களாக கருதுகின்றனர். இந்த மனப்பான்மை முக்தி என்னும் இறுதி கருத்திலும் தொடர்கிறது. ஆத்மா பரமனுடன் ஒன்றாகிவிட எண்ணுகிறான். இதுவே புலனுக்கர்ச்சி என்னும் மாயையின் கடைசி ஆயுதமாகும். இது போன்ற பற்பல வாழ்வில் புலனுக்கர்ச்சி செயல்களில் ஈடுபட்ட பின்னர் வாசுதேவரான பகவான் கிருஷ்ணரிடம் மகாத்மா ஒருவன் சரணடைகிறான். அதன் மூலம் பூரண உண்மையாக அவனது தேடுதல் பூர்த்தி அடைகின்றது. கிருஷ்ணரிடம் சரணடைந்த அர்ஜுனன் அதன் மூலம் ஏற்கனவே அவரை தனது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு விட்டான். சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். எனவே கிருஷ்ணர் இப்போது அவரிடம் புத்தியோகம் அல்லது கர்மயோகம் அல்லது வேறு விதமாக சொன்னால் பகவானின் திருப்திக்காக மட்டும் பக்தி தொண்டு புரியும் வழிமுறையையும் கூறப்போகிறார். பரமாத்மாவாக எல்லோருடைய இதயத்திலும் அமர்ந்திருக்கும் பகவானுடன் நேரடியாக கொள்ளப்படும் தொடர்பே புத்தியோகம் என்று 10ஆம் அத்தியாயத்தின் 10வது ஸ்லோகத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஆனால் பக்தி தொண்டு இல்லையெனில் இத்தகு தொடர்பு சாத்தியமல்ல. எனவே பக்தியுடன் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டிருப்பவன், அதாவது கிருஷ்ண உணர்வில் இருப்பவன், இந்த புத்தியோக நிலையை பகவானின் சிறப்பான கருணையால் அடைகிறான். எனவே தெய்வீக அன்பினால் எப்போதும் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மட்டும் பிரேம பக்தியின் தூய அறிவினை தானே வழங்குவதாக பகவான் கூறுகிறார். இவ்விதமாக பக்தன் ஒருவன் என்றும் ஆனந்தமயமான இறைவனின் திருநாட்டில் அவரை எளிதாக சென்றடையலாம். எனவே புத்தியோகம் என்று ஸ்லோகத்தில் கூறப்படுவது பகவானின் பக்தி தொண்டே ஆகும். போலி கபிலரால் இயற்றப்பட்ட நாத்திக சாங்கிய யோகத்திற்கும் இங்கு கூறப்படும் சாங்கியத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. எனவே இங்கு குறிப்பிடப்படும் சாங்கிய யோகத்திற்கும் நாத்திக கபிலருக்கும் தொடர்பு உள்ளது என்று தவறாக எவரும் புரிந்து கொள்ளக்கூடாது. மேலும் அச்சமயத்தில் அந்த நாத்திக தத்துவம் ஆதிக்கமுடையதாகவும் இல்லை. இரையற்ற தத்துவ கற்பனைகளை குறிப்பிட பகவான் கிருஷ்ணர் விரும்பவும் மாட்டார். உண்மையான சாங்கிய தத்துவம் ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் கபிலரால் விளக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த சாங்கியமும் இப்போதைய விஷயத்திற்கு சம்பந்தம் இல்லாததாகும். இங்கு சாங்கியம் என்றால் உடல் மற்றும் ஆத்மாவை பற்றிய ஆய்வறிவென்று பொருள். புத்தியோகம் அல்லது பக்தியோகத்தின் நிலைக்கு அர்ஜுனனை கொண்டு வரவே பகவான் கிருஷ்ணர் ஆத்மாவை பற்றிய ஆய்வறிவு விளக்கத்தை செய்தார். எனவே பாகவதத்தில் கூறப்பட்டிருக்கும் பகவான் கபிலரின் சாங்கியமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சாங்கியமும் ஒன்றே. அவை எல்லாம் பக்தி யோகமே. எனவே குறைவான அறிவுடையவர்கள் மட்டுமே சாங்கிய யோகத்திற்கும் பக்தி யோகத்திற்கும் வேறுபாடு காண்பவர்கள் என்று பகவான் கிருஷ்ணர் கூறியுள்ளார். சாங்கிய யோகோ பிரதக் பாலகா. நாத்திக சாங்கிய யோகத்திற்கும் பக்தி யோகத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்ற போதிலும் புத்தி இல்லாதவர்கள் சிலர் கீதையில் நாத்திக சாங்கிய யோகம் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறுகின்றனர். முழு அறிவுடனும் ஆனந்தத்துடனும் கிருஷ்ண உணர்வில் ஆற்றப்படும் பக்தி தொண்டே புத்தி யோகம் என்பதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு கடினமானதாயினும் பகவானின் திருப்திக்காக மட்டுமே செயலாற்றுபவன் புத்தியோகத்தின் கொள்கைப்படி செயலாற்றுபவனாகிறான். அவன் எப்போதும் திவ்யமான ஆனந்த நிலையில் திளைத்திருக்கிறான். அத்தகு திவ்யமான ஈடுபாட்டினால் எல்லா தெய்வீக ஞானத்தையும் பகவானின் கருணையால் அவன் தானாக அடையப் பெறுகிறான்.
எனவே அறிவை பெற தனி முயற்சிகளை செய்யாமலேயே அவனது முக்தி இதிலேயே பூரணம் பெறுகிறது. பலன் கருதும் செயல்களுக்கும், குறிப்பாக குடும்ப அல்லது ஜட சுகத்தின் விளைவுகளுக்காக புலனுக்கர்ச்சியில் செயல்படுவதற்கும் கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதற்கும் அதிக வேறுபாடுகள் உண்டு. எனவே புத்தி யோகம் என்பது நாம் செய்யும் செயலின் தெய்வீக குணமே ஆகும். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமினிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணிச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. येषा ते भीता सांख्ये बुद्धिर्योगे त्विमां शृणु, बुद्ध्या युक्तो यया पार्थ कर्मबन्धं प्रहास्यसि. சாங்கிய தத்துவத்தின் ஆய்வறிவை உனக்கு இதுவரை விளக்கினேன். பலனை எதிர்பாராமல் ஒருவன் செய்யும் யோகத்தை பற்றிய அறிவை இப்போது கேள். பிருதாவன் மகனே, இந்த அறிவோடு செயல்பட்டால் கர்ம பந்தத்திலிருந்து நீயே உன்னை விலக்கிக் கொள்ள முடியும். வணக்கம். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையின் 2வது அத்தியாயம் 39வது ஸ்லோகத்தை பார்க்குறோம். என்ன நடந்தது, என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன சுருக்கம் நமக்கு தெரிஞ்சால் இந்த ஸ்லோகத்தை நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் இருதரப்பு சேனைகளும் ஒன்று கூடியுள்ளனர். போர் ஆரம்பிக்கிற நிலைமை. அப்போ அர்ஜுனன் 2 தரப்பு சேனைகளையும் பார்க்கிறார். எதிர் தரப்பில் இருக்கும் கௌரவர்களுடைய சேனைகள்லாம் தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய பாட்டனார்கள், தனக்கு சம்பந்தம் உடையவர்கள். அப்படி இவர்களோடு எப்படி போர் புரிவது என்பதுதான் அர்ஜுனன் மனசில் இருக்க தர்ம சங்கடம். ஒரு பக்கம் போர் தர்மம், அறப்போர், இது சத்திரிய தர்மம் அர்ஜுனை பிடிச்சு இழுக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த குடும்ப பாசம் அர்ஜுனை பிடிச்சு இழுக்கிறது. அப்போ எந்த தர்மத்தை நான் கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது அர்ஜுன் மனசில் இருக்கிற தர்ம சங்கடம். சத்திரியன் என்கிற ஒரு முறையில் போரில் ஈடுபடுவதா, இல்லை என்னுடைய பாட்டனார் பீஷ்மர், தாத்தா பீஷ்மர், எனக்கு இந்த கல்வி கற்றுக் கொடுத்த துரோணாச்சாரியர், இவர்களோட உயிர் என் கையால் போக போகிறதே அப்படின்னு நினச்சி போரை கைவிடுவதா, போரை மேற்கொள்வதா, கையில் எடுப்பதா, போர் செய்வதா, போர் செய்யக்கூடாதா. செஞ்சால் இது சத்திரிய கடமை. அப்படியே செய்யறதுனால என்னுடைய உறவுக்காரர்கள் என் கையாலேயே மரணம் அடைய போகிறார்கள். இந்த பாவத்தை நான் சுமக்கணுமா? இதுதான் அர்ஜுனன் மனசில் இருக்கிற சங்கடம், தர்ம சங்கடம். அதனால் எந்த பக்கம் எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கூறுகிறார், சிஷ்யஸ்தேகம் ஷாதிமான் துவாம் பிரபன். கிருஷ்ணா, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சிஷ்யஸ்தே அகம், தங்களுடைய சீடன் நான் உங்களுடைய சீடனாக அர்ப்பணித்துக் கொள்கிறேன். சிஷ்யா தே அகம் பிரபன்னம், தங்கள் காலடியில் நான் சரணடைகின்றேன். எனக்கு எது சரி, எது தவறு, எந்த திசையில் செல்லணும், எந்த திசையில் செல்லக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் தான் எனக்கு விளக்கணும் அப்படின்னு 2வது அத்தியாயத்திலே அர்ஜுனன் கூறுகிறார். அதை கூறின பிறகுதான் பகவத்கீதையை கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார். இந்த சிஷ்யஸ்தேகம், தன்னை சீடனாக அர்ப்பணித்து கொண்ட பிறகுதான் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையின் உபதேசத்தை கொடுக்கிறார். அதுவரை அர்ஜுனனும் கிருஷ்ணரும் 2 நண்பர்களாக பேசிக்கொண்டிருந்தார்கள். நண்பர்களிடையே பேச்சு எப்படி இருக்கும்? ஒரு நண்பன் ஒரு விஷயத்தை முன்வைக்கலாம், அதற்கு ஒரு எதிர்கருத்தை நண்பன் திருப்பி சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி தான் நமக்கு ரிலேஷன்ஷிப், அப்படி தான் உறவு இருக்குது. என் ஃப்ரெண்டு ஒன்று சொல்லலாம், அதுக்கு எதிர்ப்பை நான் ஒன்று சொல்லலாம், ஏற்காமலும் போகலாம். அப்போ ஆரம்பத்தில் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் தான் இருந்தது அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் ஒரு இடத்துல விளக்குறார். கிருஷ்ணர் ஒன்று சொல்லுவார், அர்ஜுனன் ஒன்று சொல்லுவான், அர்ஜுனன் ஒன்று சொல்லுவார், கிருஷ்ணன் ஒன்று சொல்லுவான். அப்போ கிருஷ்ணருடைய கருத்துக்களுக்கு எதிர்கருத்து வைத்து கொண்டிருந்தார் அர்ஜுனன். ஆனால் அப்படி எதிர்கருத்தெல்லாம் வைக்கிறதுனால எந்த முடிவுக்கும் வர முடியல. அதனால ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் சிஷ்யா தே அகம், நான் என்னை தங்களது சீடனாக நான் அர்ப்பணித்துக் கொள்கிறேன், எனக்கு வழிகாட்டுங்கள் என்று அர்ஜுனன் சரணடைந்த பிறகு, அதாவது இந்த நட்புறவுங்கிற உறவெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு
கிருஷ்ணரை தனது ஆன்மீக குருவாக அர்ஜுனன் ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் தான் பகவத்கீதையின் உபதேசத்தை கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார். அப்படி என்ன உபதேசம் கொடுக்கிறார்? முதல்ல அடிப்படை கருத்தை ஸ்ரீகிருஷ்ணர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு முன் வைக்கிறார். நாம் உடல் அல்ல, உடலிலிருந்து வேறுபட்டவர்கள். உடல் அழியக்கூடிய வஸ்து. உடலுக்குள் வாழும் நாம் ஆத்மா. ஆத்மா என்றால் நாம் அனைவரும் நித்தியமானவர்கள், நமக்கு அழிவு கிடையாது. இந்த கருத்தை தான் முதல்ல வைக்கிறார். இது ஒரு சயின்டிஃபிக்கான விஷயம். எதுவும் ஒரு வேத நூல், பகவத்கீதை இதெல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையான விஷயம் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. இது ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட். சில பிரபுபாத் அவர்கள் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சம்ஸ்தாபக ஆச்சாரியர், உலகமெங்கும் சென்று ஹரே கிருஷ்ண இயக்கம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பிரச்சாரம் செய்தவர். பல இடங்களில் நாத்திக விஞ்ஞான கருத்துக்களுக்கு எதிராக சில பிரபுபாத் அவர்கள் பேசியிருக்கிறார். அப்போ பல இடங்களில் நாத்திக விஞ்ஞானிகள் மற்றும் பகுத்தறிவுவாதிகள் முன்னாடி சில பிரபுபாத் அவர்கள் வைத்த கேள்வி என்னவென்றால், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ லிவிங் பாடி அண்ட் அ டெட் பர்சன், லிவிங் பர்சன் அண்ட் அ டெட் பாடி. அதாவது உயிரில்லாத பிணத்துக்கும் உயிருள்ள ஒரு மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்கிறார். யாராலே இதுக்கு பதில் சொல்ல முடியல. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணாலே போகிறோம். உயிர் இல்லாத பிணத்துல என்ன இல்லை? எல்லாமே இருக்கு. கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இருக்கு. ஆனால் அந்த உயிர் இல்லை. அந்த உயிர் தான் ஆத்மா. அப்போ மரணம் என்றால் அந்த உயிர் எங்கே செல்கிறது? அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. அதுவும் பகவத்கீதை ஏற்றுக்கொள்ளப்பட ஒரு விஷயம்தான். அது நம்ம கண்ணுக்கு தெரியலங்கிறதுனால அதை மறுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். 15வது அத்தியாயத்தில் அந்த ஸ்லோகம் வருது. பஷ்யந்தி ஞான சக்ஷுஷாகா, ஞானத்தை வளர்த்து கொண்டவர்களால் மட்டும்தான் பஷ்யந்தி, இதை பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை கிருஷ்ணர் சொல்றார். அப்போ இதெல்லாம் ரொம்ப சயின்டிஃபிக்காக ப்ரெசென்ட் பண்ண ஒரு விஷயம். அப்போ ஆத்மா வேறு, உடல் வேறு. உடல் அழியக்கூடிய விஷயம். நாம் ஆத்மா, நமக்கு அழிவு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை 2வது அத்தியாயத்தில் பல கோணங்கள்லேருந்து பகவான் விளக்கி இருக்கிறார். ஏன்னா அர்ஜுனனுக்கு உபதேசம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது, பகவத்கீதையின் உபதேசம் செய்யும் போது ஆரம்ப விஷயம் இதுவாக தான் வைக்கிறார். ரொம்பவே சயின்டிஃபிக்காக இந்த விஷயத்தை பகவான் இதை முன்வைக்கிறார். சரி, இந்த ஸ்லோகத்துக்கு வரும். இந்த ஸ்லோகம், அதாவது 2வது அத்தியாயம் 39வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்றார்? ஏஷா தே அபிஹிதா சாங்கியே புத்திர் யோகே துவமாம் சுணு. இது வரைக்கும் சாங்கியம் அப்படிங்கிற விஷயத்தை நான் உனக்கு விளக்கி இருக்கிறேன். சாங்கியம் என்றால் என்ன பொருள் அப்படின்னு சில பிரபுபாத் அவர்கள் சொல்றார். சாங்கியம் என்றால் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கும் வேறுபாட்டை மிக தெளிவாக பகவான் எடுத்து சொன்னார் இல்லையா? அதுக்கு பேர் தான் இங்கே சாங்கியம். ஏன்னா சில பேர் தவறாக புரிஞ்சுக்க கூடாது. சாங்கியா ஃபிலாசபி, சாங்கிய தத்துவம்னு ஒன்று இருக்குது. அதை கொடுத்தவர் கபிலர் என்கின்ற ஒரு மகான் மட்டும் இல்லை, பகவானுடைய அவதாரம். எதுக்கு இதை விளக்க வேண்டி இருக்குன்னா, கபிலர் அப்படிங்கிற பெயரில் 2 நபர்கள் வரலாற்றில் இருக்கிறார்கள். 2 கபிலர்கள் இருக்கிறார். ஒன்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ள கபிலதேவர். அந்த கபிலதேவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு அவதாரம். அவரும் சாங்கிய தத்துவத்தை முன்வைத்திருக்கிறார். பாகவதத்துடைய 3வது அத்தியாயத்தில் கபில மகாமுனி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படுறார். அவர் தனது தாயாரான தேவஹூதிக்கு இந்த சாக்கிய தத்துவத்தை கற்றுக் கொடுக்கிறார். இது ஒரு கபிலர். இந்த கபிலர் பல்லாயிர கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பாரத தேசத்தை தோன்றி இந்த சாங்கியா தத்துவத்தை கொடுக்கிறார். என்ன அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்துடைய 3வது காண்டத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு ஒரு நாஸ்திக கபில ரிஷி இந்த பாரத தேசத்தை தோன்றி இருக்கார். அவரோட கொள்கை நாத்திகம். அவரும் சாங்கியம் பற்றியெல்லாம் பேசுகிறார். பல விஷயங்களை பற்றி பேசுகிறார். ஜட இயற்கையை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு மகா முனிவர். அவரும் பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியவர். ஆனால் அவருடைய சித்தாந்தம் நாத்திகமானது. நாத்திகம்னா இயற்கையின் பின்னணியில் கடவுளே இல்லை அப்படின்னு வாதம் செய்யக்கூடியவர். அப்படி ஒருத்தரும் நம்ம நாட்டில் பிறந்திருக்கிறார். அப்போ நாஸ்திகம் அப்படிங்கிறது ஒன்றும் புதுசான தத்துவம் இல்லை. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ரிஷிகள்லேயே சில பேர் நாத்திகம் பேசக்கூடியவர்கள் இருந்தார்கள். அந்த நாத்திக கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், ஜட இயற்கை இருக்குது, அது கண்ணுக்கு தெரியறது. ஆத்மாவும் பரமாத்மாவும், அதாவது ஜட இயற்கையை கட்டுப்படுத்துகிற ஒரு சக்தி வாய்ந்த நபர் தான் கடவுள். அது பகவத்கீதையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நபர்லாம் யாரும் கிடையாது. கண்ணால் பார்க்கறது இயற்கை மட்டும்தான் உண்மை.
இது யாருடைய கட்டுப்பாட்டுலலாம் இல்லை அப்படிங்கிற ஒரு வாதம் தான் நாஸ்திகவாதம். அந்த நாஸ்திகவாதத்தை கபிலர்னு ஒருத்தர் முன் வச்சிருக்கார். இந்த கபில ரிஷி வேற. ஸ்ரீமத் பாகவதத்தில் கபில மகாமுனி சாங்கிய தத்துவத்தை முன் வச்சிருக்கார். அந்த கபிலர் வேற. ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கபிலர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரம். அதற்கு பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகு கபில முனின்னு ஒருத்தர் இந்த பாரத தேசத்தில் தோன்றினார். அவரும் சாங்கியம்னு ஒன்று பேசினார். ஆனால் அந்த சாங்கியமும் பாகவதத்தில் இருக்க சாங்கியமும் வேற. என்ன வேறுபாடுன்னு கேட்டால், பாகவதத்தில் இருக்கும் சாங்கியம் ஆஸ்திகவாதம், இது நாஸ்திகவாதம். நாஸ்திகம்னா ஜட இயற்கை தான் எல்லாமே. இன்னைக்கு சயின்டிஸ்ட் சொல்ற மாதிரி ஜட இயற்கை, நேச்சர், இயற்கையை நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஆனால் இயற்கையின் பின்னணியில் எதுவுமே இல்லை. கடவுளெல்லாம் கண்ணுக்கு தெரியல, ஆத்மாவை யாரும் பார்த்ததும் இல்லை. ஆனால் இதெல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற விஷயம். இதற்கு ஒரு சயின்டிஃபிக் பேசிஸ் கிடையாது. இது ஒரு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டியே கிடையாது. இது சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. நம்பினா உனக்கு உண்மை, நம்பலைன்னா உனக்கு உண்மை இல்லை அப்படின்னு வாதம் செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியும் நம் பாரத தேசத்தில், உலகத்தில் இப்படிப்பட்ட நாஸ்திக கருத்துக்களை கொண்டுள்ள, கொள்கைகளை கொண்டுள்ள ரிஷிகள் இருந்தார்கள். அப்படி ஒரு கபிலரும் இருந்தார். அப்ப அந்த சாங்கியமும் இங்க பேசப்படலை அப்படிங்கிறது ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் விளக்கிறார். இங்க சாங்கியம் என்றால் ஆத்மாவுக்கும் உடலுக்கும் இருக்கும் வேறுபாட்டை கிருஷ்ணர் எடுத்து சொல்லி இருக்கிறார். அதைத்தான் சாங்கியம் அப்படின்னு சொல்றார். சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்றார்? இந்த ஸ்லோகத்தோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, அடுத்த வரியில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார், புத்தியா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரகாசியசி. அதாவது இப்படி செயல்பட்டால், இதுவரைக்கும் உனக்கு அர்ஜுனா உடல் வேற, ஆத்மா வேற. எப்படி உடலும் ஆத்மாவும் வேறுபட்டது? உடலின் தன்மைகள் என்ன, ஆத்மாவின் தன்மைகள் என்ன? உடல் என்பது அழியக்கூடிய வஸ்து, ஆத்மா என்பது அழியாத ஒரு வஸ்து, நிரந்தர வஸ்து, நித்தியமான வஸ்து. நமது அடையாளம் அந்த அழியாத ஆத்மா தான். நமது அடையாளம் உடல் இல்லை அப்படிங்கிறத இதுவரைக்கும் பகவான் தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கார். இப்போ என்ன சொல்றாருன்னா, இனிமே உனக்கு விளக்க போடுவது என்னன்னா, புத்தி யோகம் என்கின்ற ஒரு விஷயத்த உனக்கு சொல்ல போறேன். இதுவரைக்கும் ஆத்மானா என்ன, உடல்னா என்னன்னு நான் உனக்கு சொல்லியாச்சு. இனிமே சொல்ல போகிறது என்னன்னா, புத்தி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். இந்த புத்தி யோகத்தின்படி நீ செயல்பட்டால் கர்ம பந்தம் பிரகாசியசி, கர்ம பந்தத்திலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்ள முடியும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார். அப்ப இங்க விளக்கப்போடிய விஷயம் புத்தி யோகம். அது என்ன புத்தி யோகம்ங்கிறத மொழிபெயர்ப்பில் ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் விளக்கிறார். சாங்கிய தத்துவத்தின் ஆய்வறிவை உனக்கு இதுவரை விளக்கினேன். இது கிருஷ்ணர் சொல்றார், இதுவரைக்கும் விளக்கினேன். பலனை எதிர்பாராமல் ஒருவன் செய்யும் யோகத்தை பற்றிய அறிவை இப்போது கேள். இப்போ புத்தி யோகம்னா என்ன? பலனை எதிர்பார்க்காமல் செய்யப்படும் யோகம், அதாவது செயல்கள். இதைத்தான் இனிமே விளக்க போற 2வது அத்தியாயத்துல. சரி, ஒருத்தர் கேட்கலாம், அது எப்படி பலனை எதிர்பார்க்காம செயல்பட முடியும்? ஒரு செயல் செய்யறோம், சமைக்கிறோம்னா சமையல் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட தான், ஊக்கத்தோட தான் நம்மளால செயல்பட முடியும். ஒருத்தர் பானை செய்கிறாரு, அப்போ பானை நல்லபடியாக நல்ல அற்புதமாக வரணும், குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஒருத்தர் செயல்பட முடியும். ஒருத்தர் வணிகம் செய்கிறாரு, பிஸ்னஸ் நடத்துகிறாங்க, பிஸ்னஸ் நடத்தினா நல்லபடியாக பிஸ்னஸ் நடக்கணும், லாபத்தோடு நடக்கணும் அப்படின்னு தான் ஒருத்தர் செயல்பட முடியும். ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாரு, படித்து நிறைய மார்க் வாங்கி நல்ல எக்ஸாம் எழுதி நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் செயல்படணும். அப்போ செயல்கள் செய்யும்போது பலனை எதிர்பார்த்து பலனுக்காக தான் செயல் செய்யறோம். நல்லபடியாக ரிசல்ட் வரணும். ரிசல்ட்டே இல்லாமல் ஒருத்தரால வேலையே செய்ய முடியாது. அப்போ எப்படி பகவான் இங்கே சொல்றார்? பலனை எதிர்பார்க்காமல் ஒருவன் செய்யும் யோகத்தை பற்றி அது எப்படி முடியும்? பல பேர் கேட்கலாம். அதற்கு இங்கே சில பிரபுபாதா அவர்கள் பொருளுரையிலும் மற்ற இடத்துல விளக்கம் கொடுக்கிறார். பலனை எதிர்பார்க்காமல் ஒருத்தன் செயலாற்ற வேண்டும் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்றால், தன்னுடைய சுய லாபத்துக்காக, சுய இன்பத்துக்காக, தன்னுடைய சுய புலன் இன்பத்திற்காக பலனை எதிர்பார்க்க கூடாதே தவிர, கிருஷ்ணரின் திருப்திக்காக பலனை எதிர்பார்க்கலாம். பலனை எதிர்பார்க்காம செயல்படணும்னா நம்மளுடைய சுயநலத்துக்காக பலனை எதிர்பார்க்க கூடாது. பகவானின் திருப்திக்காக பலனை எதிர்பார்க்கணும். ஒருத்தர் கேட்கலாம், இது எங்க இருக்கு பகவத்கீதையிலன்னு கேட்கலாம். அது பகவத்கீதையிலே இருக்கு. எங்க இருக்குன்னு கேட்டா, கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் என்ன சொல்றார்? அர்ஜுனா, நீ போர்ல ஈடுபடணும். இந்த கர்ணன், துரியோதனன், பீஷ்மர், துரோணாச்சாரியர், அஸ்வத்தாமன், இத்தனை போர் வீரர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் அனைவரையும் நீ வீழ்த்த வேண்டும், தோக்கடிக்க வேண்டும், கொல்ல வேண்டும். எதற்காக?
எனது திருப்திக்காக அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். ஏன்னா அர்ஜுனன் பகவத்கீதையை கேட்ட பிறகு அர்ஜுனன் என்ன செஞ்சான்? உலகத்துக்கே தெரியும். அர்ஜுனன் மகாபாரத போரில் ஈடுபட்டான். பகவத்கீதையை கேட்கறதுக்கு முன்னாடி அர்ஜுனுடைய மனோபாவம் எப்படி இருந்தது? இந்த போர் எனக்கு வேண்டாம். ஏன்னா இந்த போர்ல ஈடுபட்டா எனக்கு ராஜ்யம் கிடைக்க போறது, ராஜ சுகபோகங்கள்லாம் கிடைக்க போறது. ஆனா என்னுடைய சொந்த உறவுக்காரர்களையே கொன்றுவிட்டு அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை அனுபவிக்கணுமா? வேண்டாம். அந்த பாவம் எனக்கு வேணாம். அப்படிப்பட்ட சந்தோஷமும் எனக்கு வேண்டாம். துரியோதனனே ராஜ்யத்தை வச்சுக்கிட்டோம். நான் காட்டுக்கு போயிடுறேன் கிருஷ்ணா. இதுதான் அர்ஜுனுடைய வாதம். ஆரம்பத்துல பகவத்கீதையை கேட்கறதுக்கு முன்னாடி. பகவத்கீதையை கேட்ட பிறகு அர்ஜுனன் என்ன சொல்றான்? நஷ்டோ மோகா ஸ்மிருதிர்லப்த்வா துத்பிரசாதாத் மயா அச்சுதா ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வச்சனம் தவா. கிருஷ்ணா, இப்ப என்னுடைய சந்தேகமெல்லாம் நீங்கிவிட்டது. நஷ்டோ மோகா, மாயையில் இருந்த நான் மாயையிலிருந்து விடுபட்டு விட்டேன். ஸ்மிருதிர் லப்த்வா, எனது ஞாபக சக்தி மறுபடியும் எனக்கு கிடைத்து விட்டது. இதெல்லாம் எப்படி நடந்தது? பிரசாதாத் மயா அச்சுதா. அச்சுதா கிருஷ்ணா, தங்கள் பிரசாதம் தங்களது கருணையினால் இதெல்லாம் நடந்தது. அடுத்தது சொல்றார், ஸ்திதோஸ்மி கத சந்தேகா, எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு. இப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறது என் முன்னாடி தெள்ள தெளிவா இருக்கு. மிக முக்கியமாக கரிஷ்யே வச்சனம் தவா. கிருஷ்ணர், நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதுபடி நான் செயல்பட தயார். இது அர்ஜுனனால் பகவத்கீதையில பேசப்பட்டது. 18வது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகம் வருது. பகவத்கீதையை நன்னா காதுல கேட்ட பிறகு அர்ஜுனன் சொன்ன வார்த்தை என்ன? கிருஷ்ணா, கரிஷ்யே வச்சனம் தவா. தாங்கள் என்ன கட்டளை கொடுக்கிறீர்களோ அதை நிறைவேற்ற நான் தயார். தங்களுக்கு போர் விருப்பமா? போர் செய்ய நான் தயார். இதுதான் அர்ஜுனன் வந்த முடிவு பகவத்கீதையை கேட்ட பிறகு. எல்லாருக்கும் அது தெரியணும். அப்ப பகவத்கீதையை கேட்ட பிறகு அர்ஜுனன் செஞ்சது, போரில் ஈடுபட்டார். யாருடைய திருப்திக்காக ஈடுபட்டார்? எனக்கு தான் இந்த ராஜ்யமே வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஆரம்பத்துல. யாருடைய திருப்திக்காக போரில் ஈடுபட்டார்னு கேட்டா, அர்ஜுனன் கிருஷ்ணரின் திருப்திக்காக போரில் ஈடுபட்டார். அப்ப இதுதான் பகவத்கீதையின் பொருள். ஏன்னா பகவத்கீதை முதல்ல கேட்டது யாரு? அர்ஜுனன் தானே கேட்டார். கேட்ட பிறகு அர்ஜுனன் என்ன பண்ணார்? கிருஷ்ணரின் திருப்திக்காக போரில் ஈடுபட்டார். அப்ப கிருஷ்ணரின் திருப்திக்காக செயல்படுவது, அது போராகவே இருந்தாலும் செயல்படுவதுதான் பகவத்கீதையின் சாரம். இதுதான் பகவத்கீதையின் தத்துவம். அதுபடி நடைமுறையில் அர்ஜுனன் நடந்து கொண்டார். அதேதான் நமக்கும் பொருந்தும். அப்ப அதை பத்தி தான் இங்க பேசுறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். பலனை எதிர்பாராமல் செய்யணும். ஒருத்தர் கேட்கலாம், பலனை எதிர்பார்க்காம எப்படி செயல்பட முடியும்? நிறைய பேர் மனசுல இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு பகவத்கீதை பற்றி தெரிஞ்சுக்கணும், பகவத்கீதையை படிக்கணும், பகவத்கீதை புரிஞ்சுக்கணுங்கிற ஆசை பல பேர் இருக்கு. இன்டர்நெட்லேயும் சரி, மார்க்கெட்லேயும் சரி, பல பகவத்கீதை புஸ்தகங்கள் இருக்கு. ஆனால் பல பேருக்கு இதோடைய விளக்கம் புரியறதில்லை. பலனை எதிர்பார்க்காமல் எப்படி செயல்பட முடியும் அப்படி. அதற்கு உள்ளர்த்தம் இந்த பகவத்கீதை உண்மை உருவில் புஸ்தகத்தில் ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் எழுதுகிறார். பலனை எதிர்பார்க்காமல் செயல்படுவது என்றால் நமக்கு பலனை எதிர்பார்க்காமல் செயல்படும். ஆனால் கிருஷ்ணரின் திருப்திக்காக பலனை எதிர்பார்க்கலாம். கிருஷ்ணரின் திருப்திக்காக நாம் கிருஷ்ணரின் திருப்திக்காக பலனை எதிர்பார்க்கணும். கிருஷ்ணருக்காக அந்த பலனை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படித்தான் செயல்படணும். உதாரணத்துக்கு அர்ஜுனன், மகாபாரதத்தை நீங்க பார்க்கலாம். பல இடங்கள்ல போர் நடந்து கொண்டு இருக்கும்போது பல இடங்கள்ல கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து விமர்சனம் வைக்கிறார். அர்ஜுனா, உன்னுடைய வீரம் எங்க போச்சு? ஏன் போர்ல நீ சரியா ஈடுபடல? 13 நாள் ஆச்சு, இன்னும் பீஷ்மர் உயிரோட இருக்காரு. இத்தனை நாள் ஆச்சு, இன்னும் துரோணாச்சாரியன் உயிரோட இருக்காரு. என்ன ஆச்சு உன்னுடைய போர் வீரத்துக்கு? ஒழுங்காக செயல்படு அப்படின்னு பல இடங்கள்ல அர்ஜுனனை கிருஷ்ணன் திட்டுறார். அப்ப குவாலிட்டி ஆஃப் ஒர்க், ஒரு செயலை நன்னா செய்யணும் அப்படிங்கிற கருத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் முன்னாடி பல இடங்கள்ல வச்சிருக்கார். அப்ப செயல்களை சரியா செய்யக்கூடாது, சோம்பேறித்தனமா இருக்கணும், எதுவுமே ஒழுங்கா செய்யாம இருக்கிறதுக்கு பேர் தான் பகவத்கீதைங்கிறது அர்த்தம் கிடையாது. ஒரு வேலையை எடுத்தா அதை கண்டிப்பா சிறப்பாக செய்யணும். ஆனா அதோடைய விளைவுகள், அதை பகவானின் திருப்திக்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். சொந்த திருப்திக்காக நாம் அதை அனுபவிக்க முயற்சிக்க கூடாது. இதுதான் பகவத்கீதையில தெளிவாக பேசப்பட்டுள்ளது. அர்ஜுனன் அப்படித்தானே செயல்பட்டார். ஆரம்பத்தில் அர்ஜுனன் என்ன சொல்றார் பகவத்கீதையில? எனக்கு இந்த போர்ல இஷ்டம் இல்லை. ஏன்னா போர்ல ஈடுபட்டா எனக்கு என்ன கிடைக்க போறது? ராஜ்யம் கிடைக்க போறது, சுகபோகங்கள் கிடைக்க போறது, ஏகப்பட்ட செல்வம் கிடைக்க போறது, உலகமே உலகத்தையே ஆள்ற அளவுக்கு எனக்கு பவர், சக்தி கிடைக்க போறது. ஆனா இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? என்னுடைய உறவுக்காரர்கள் உயிரோட இருந்தா போறோம். அதுதான் அர்ஜுனுடைய வாதம்.
அவர்களை கொன்றுவிட்டு நான் ராஜ சுகபோகங்களை அனுபவிக்க விரும்பல. அப்ப பிரபுபாத் அவர்கள் பொருளுரையில எழுதுறார், ரெண்டுமே புலனுக்கர்ச்சி தான், ரெண்டுமே புலனின்பம் தான், ரெண்டுத்துலயும் சுயநலம் இருக்கு. ராஜ்யத்தை அனுபவிக்க நினைக்கிறதும் சுய இன்பம் தான், செல்ஃபிஷ்னஸ் தான். ராஜ்யமே வேண்டாம், ஆனா என்னுடைய உறவுக்காரர்கள் நன்றாக இருந்தால் போரும் அப்படின்னு நினைக்கிறதும் செல்ஃபிஷ்னஸ் தான். ரெண்டுமே சுயநலம் தான், ரெண்டுலையுமே புலனின்பம் தான் இருக்கு. ஏன்னா ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த ரெண்டுத்துலையுமே கிருஷ்ணருடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறதுல கணக்கிலேயே கொள்ளல அர்ஜுனன். அதுல கணக்குல வாங்கிற அதை ஈக்குவேஷன்ல கொண்டு வரவே இல்லை. அதனால ரெண்டுமே சுயநல செயல்கள் தான். ராஜ்யத்தை கைவிட்டாலும் சுயநலம் தான், ராஜ்யத்தை அனுபவிக்க நினைச்சாலும் சுயநலம் தான். அப்ப அர்ஜுனன் என்ன செய்யணும்? கிருஷ்ணரின் திருப்திக்காக போர்ல ஈடுபடணும், கிருஷ்ணரின் திருப்திக்காக ஆட்சி செய்யணும். சுயமாக அர்ஜுனனுக்கு ஆட்சியில எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாம இருக்கலாம், ஆனா கிருஷ்ணரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக, கிருஷ்ணரின் திருப்திக்காக ஆட்சி செய்ய வேண்டும். இதை விளக்கத்துக்கு ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் ரொம்ப அழகான ஒரு உதாரணம் கொடுக்குறார். ஒரு மனுஷன் ரோட்ல போறான், போகும்போது பெரிய ஒரு சைன் போர்டு பார்க்குறான், பேங்க் ஆஃப் அமெரிக்கா பில்டிங்கை பார்க்குறான். உடனே அவன் சொல்றான், பேங்க் ஆஃப் அமெரிக்கா இஸ் மைன், பேங்க் ஆஃப் அமெரிக்கா என்னோடது அப்படிங்கிறான். அப்போ அப்படி ஒருத்தன் சொன்னா என்ன நினைப்பான்? பைத்தியக்காரனா இருக்கான், பேங்க் ஆஃப் அமெரிக்கா உன்னோடு தான், இது என்ன அபத்தமான பேச்சா இருக்கே அப்படின்னு தான் சொல்லுவோம். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வரான், என்ன சொல்றான்? பேங்க் ஆஃப் அமெரிக்காவினை துறந்து விட்டேன், நான் தியாகம் செய்து விட்டேன், ஐ ஹவ் ரினவுன்ஸ்ட் பேங்க் ஆஃப் அமெரிக்கா. உடனே என்ன சொல்லுவோம்? இன்னும் இது மறுபடியும் முட்டாள்தனமான பேச்சா இருக்கு, யார் சொத்தை யார் தியாகம் பண்றது? பேங்க் ஆஃப் அமெரிக்கா உனக்கு சொந்தமே இல்லை, அப்ப அதை நான் கைவிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அதுவும் அபத்தமான பேச்சு. அப்ப இந்த உதாரணத்தை ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் முன்வைக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு விஷயமே, அது பணமாக இருக்கலாம், உறவுக்காரர்களாக இருக்கலாம், செல்வாக்காக இருக்கலாம், பதவி அந்தஸ்தாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், நமக்கு சொந்தம் இல்லை, அதனால் இது என்னோடது அப்படின்னு சொந்தம் கொண்டாடுவது தவறு. இதையெல்லாம் நான் துறந்து விட்டேன் என்று சொல்வதும் தவறு. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா பொருட்களுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சொந்தமாகும். அதுவும் பகவத்கீதையில் கொடுக்கப்பட்டுள்ளது 10வது அத்தியாயத்துல, அகம் சர்வஸ்ய பிரபவஹ மத்தஹா சர்வம் பிரவர்த்ததே. கிருஷ்ணர் சொல்றார், இவ்வுலகத்தில் இருக்கும் எல்லா பொருட்களும் என்னிடமிருந்து தோன்றியுள்ளன. அகம் சர்வஸ்ய பிரபவஹ மத்தஹா, என்னிடமிருந்து சர்வம் பிரவர்த்ததே, எல்லாம் என்னிடம் தான் வந்திருக்கு, அனைத்துக்கும் உரிமையாளர் நான். ஸ்ரீ கிருஷ்ணர் தெளிவாக பல இடங்கள்ல பகவத்கீதையில சொல்றார். அப்ப எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தமானது. அதனால ஒரு விஷயத்தை சொந்தம் கொண்டாடுவது தப்பு, இது என்னோடதுன்னு சொல்றது தப்பு, அதை கைவிட்டேன்னு சொல்றதும் தப்பு. அப்ப என்னதான் செய்யணும்? கிருஷ்ணரின் திருப்திக்காக அனைத்தையும் நாம் உபயோகிக்க வேண்டும். இதற்கு யுக்த வைராக்கியம் என்று பேர். வைராக்கியம்ங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் சீடர்கள் கொடுத்த வாக்கியம் இது, ரூப கோஸ்வாமி கொடுத்த வார்த்தை இது, யுக்த வைராக்கியம். யுக்த வைராக்கியம் என்றால் பகவானின் திருப்திக்காக எல்லாவற்றையும் உபயோகம் செய்வது. அதுதான் அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. பலனை எதிர்பாராமல் செயல்பட வேண்டும் என்றால் நம்மளுடைய சுயநலத்துக்காக பலனை எதிர்பார்க்க கூடாது, ஆனால் பகவானின் திருப்திக்காக நன்றாக அந்த செயலை செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு, இப்போ கோவில் கட்டுறோம், கோவில் கட்டணும்னா என்னெல்லாம் தேவைப்படும்? செங்கல் தேவை, சிமெண்ட் தேவை, ஸ்டீல் தேவை, பணம் தேவை, ஆர்கிடெக்சர் தேவை, பல விஷயங்கள் தேவை. கோயிலையும் லைட்டு போடணும், ஃபேன் போடணும். ஒரு சாதாரண ஹோட்டலோ ஒரு கம்பெனி பில்டிங் கட்டுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுறதோ அந்த எல்லா மெட்டீரியலும் ஒரு கோவில் கட்டுறதுக்கும் தேவைப்படுறது. சிவில் இன்ஜினியர் தேவை, ஆட்டோ கேட் தேவை, எலக்ட்ரிசிட்டி தேவை, வாட்டர் சப்ளை தேவை, பில்டிங் பர்மிஷன் தேவை, எல்லாமே அங்கேயும் தேவைப்படுறது. ஆனால் அங்கே நோக்கம் என்ன? பகவானுடைய திருப்திக்காக இந்த கோவில் பில்டிங் நன்றாக கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படும். அப்போ அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டால் நான் புத்தியோகத்தில் ஈடுபடுகிறோம். சாதாரண ஒரு பில்டிங் கட்டுறதுக்கும் கோவில் கட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம்? 2 இடத்துலையும் செங்கல் இருக்கு, 2 இடத்துலையும் சிமெண்ட் இருக்கு, 2 இடத்துலையும் எலக்ட்ரிசிட்டி இருக்கு, 2 இடத்துலையும் சிவில் இன்ஜினியர் தேவை. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே நோக்கம் நம்மளுடைய சுய நலத்துக்காக ஒரு பில்டிங்கை நாம கட்டலாம், அதை வச்சு நாம பிஸ்னஸ் பண்ணலாம். கோவில் கட்டுறதுங்கிறது முழுக்க முழுக்க பகவானின் திருப்திக்காக நாம அந்த கோவிலை கட்டுறோம். அப்ப இதுதான் பகவத்கீதையின் தத்துவம். பலனை எதிர்பார்க்காமல் செயல்பட வேண்டும் என்றால் நம்மளுடைய சுயநலத்துக்காக பலனை எதிர்பார்க்க கூடாது,
ஆனால் பகவானின் திருப்திக்காக அதே செயல்களை நன்றாக செய்ய வேண்டும். அப்படி செய்தால் கிருஷ்ணர் சொல்றார், கர்ம பந்தம் பிரகாசியசி, கர்மத்தின் விளைவுகளிலிருந்து உன்னால் நீக்கிக் கொள்ள முடியும். அப்ப இதிலேருந்து நமக்கு பிராக்டிக்கலா நடைமுறையில என்ன அட்வைஸ் வருது பகவத்கீதையிலேருந்து ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள்ட்டேருந்து கேட்டா, நமது வாழ்க்கையில் நாம் செய்யும் எல்லா செயல்களையும், உதாரணத்துக்கு பணம் சம்பாதிக்கிறது ஒரு ஆக்டிவிட்டி, எல்லாரும் செஞ்சுதான் ஆகணும். சாப்பிட்றது ஒரு ஆக்டிவிட்டி, எல்லாரும் செஞ்சுதான் ஆகணும். நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாம் நமக்காக ஏற்படுத்திக் கொள்வது எல்லாரும் செஞ்சுதான் ஆகணும். இவை அனைத்தையும் பகவானின் திருப்திக்காக செய்ய வேண்டும். பணம் சம்பாதிப்பது பகவானின் திருப்திக்காக, வாழ்க்கையை வாழ்வது பகவானின் திருப்திக்காக. எல்லாமே இந்த உடலே நமது அல்ல, உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மா நாம். உடலையும் பகவானின் திருப்திக்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அதனை அர்ஜுனன் செய்தார். போர்ல ஈடுபட்டாரோனோ, 18 நாட்கள் கஷ்டப்பட்டு வெயில்ல அர்ஜுனன் சண்டை போட்டாரோனோ மகாபாரதத்துல. யாருக்காக செயல்பட்டார்? யாருக்காக கஷ்டப்பட்டு உடலை செயல்பட்டார்? உடல் சக்தியை வச்சு பகவானின் திருப்திக்காக செயல்பட்டார். அதே அட்வைஸ் தான் நமக்கும் பொருந்தும். உடலில் இருக்கும் சக்தியையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அனைத்தையும் பகவானின் திருப்திக்காக அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி செயல்பட்டால் கர்மபந்தம் பிரகாசியசி, கர்ம பந்தத்திலிருந்து நாம் விடுபட்டு விடுவோம் என்று பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்வார். இதே நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால நாம் செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். அதற்கு மிக முக்கியமாக செய்ய வேண்டியது, நமக்கு பகவான் நாக்குன்னு ஒன்று கொடுத்திருக்கார், காதுன்னு ஒன்று கொடுத்திருக்கார். இது இரண்டையும் வைத்துக்கொண்டு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திரத்தை ஜபம் செய்து பகவானின் திருப்திக்காக நாம் செயல்பட வேண்டும். வணக்கம், நன்றி, ஹரே கிருஷ்ணா. ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.